ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்சமான டீ கடை கஜடா தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கஜடா பண்ண ஃபஸ்ட்டு நம்ம மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அரை கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். கூட ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. சர்க்கரை நல்லா பொடி ஆயிடுச்சு. இது கூட ஒரு முட்டை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஊற்றி இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ முட்டையும் நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு நம்ம அரைச்சதை சர்க்கரையும் முட்டையும் ஊற்றிடலாம். நம்ம ஒரு முட்டை தான் சேர்க்கணும், அதுக்கு மேலே நம்ம சேர்த்தோன்னா ஸ்மெல் வரும், முட்டை ஸ்மெல்லு. அதனால் ஒன்று போதும். இப்போ நம்ம இது கூட மைதா மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன், அது போட்டுக்கலாம். அப்புறம் ரவை வந்து 2 ஸ்பூன் அளவு ரவை, ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு, இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நெய், நெய்க்கு பதிலாக நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு, இது பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை அளவு. இது போட்டால் உள்ள நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சிடலாம். நல்லா நம்ம கலந்துடலாம். நம்ம சர்க்கரை முட்டை போட்டனால நல்லா அதுலேயே ஈரப்பதம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி இல்லை பால் கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் தண்ணி விட்டு பிசைகிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுக்கலாம். பாருங்க, தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துடணும். கையில் ஒட்ட தான் செய்யும், இப்படி தான் இருக்கும். நம்ம சக்கரைலாம் போட்டனால இப்போ ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி போட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்றொன்னா எண்ணெயில் போட்டு கஜடா ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் இப்போ நம்ம ஊற்றி வச்சாச்சு. ரொம்ப சூடாகக்கூடாது எண்ணெய், லைட்டாக மிதமான சூடு இருக்கும்போது நம்ம பொரிச்சு எடுக்கணும். நம்ம நல்லா சூடாச்சுன்னா போட்ட உடனே கலர் மாறிடும், உள்ளே வேகாது. ஆனால் மிதமான சூடாக இருக்கணும். சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைங்களா இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம மீடியமாக உருண்டை பிடிச்சி ஒன்றொன்னா உள்ளே சேர்த்துடலாம் எண்ணெயில். நல்லா எண்ணெய் வந்து நம்ம போடுற கஜடா முழுகிற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். இப்போ நம்ம பொறுமையாக திருப்பி போடலாம். அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்க, இப்போ நல்லா நம்ம திருப்பி போடுறதுனால நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும். இங்கே பாருங்க, கஜடா இப்போ சூப்பராக கிராக் விட்டு அழகாக வருது. நம்ம எதுவுமே செய்யல, அப்படியே உருண்டை பிடிச்சி போட்டோம், அழகாக இப்போ கிராக் விட்டு வந்திருக்கு. பாருங்க, இப்படி தான் இருக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. கலரும் நல்லா மாறி வந்திருக்கு. பாருங்க, சூப்பராக அழகாக விரிசல் விட்டு பார்க்கவே சூப்பராக ரெடி ஆயிருக்கு கஜடா. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கஜடா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டீ கடை கஜடா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா விரிசல் விட்டு சூப்பராக இருக்குது. இது விரிசல் விடுறதுனால இதை விட்டு கேட்கணும்னு சொல்லுவாங்க. டீ கடையில் இது நல்லா ஃபேமஸாக இருக்கும். நீங்கள் ஈவினிங்கில் டீ டைமில் இந்த மாதிரி கஜடா செஞ்சு டீ சாப்பிட்டு இந்த கஜடா சாப்பிடும்போது உண்மையிலே சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கஜடா உண்மையே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கஜடா உள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு.
மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கெஜ்ரா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.